வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் 2 சூப்பரான படங்களை பற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் ராஜா கருப்புசாமி அவர்கள் டைரக்ட் பண்ண முதராத்திரி திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் த்ரோட் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இது ஒரு காமெடி அண்ட் டார்க் காமெடி சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான் இது. இந்த படத்தில் ரிஷிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அனிஷ்மா அனில்குமார் அவர்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் மியூசிக் யார் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத் சங்கர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் சொல்ல போனால் ஒரு ஃபன்னான ஒரு காமெடியான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதாவது ஹீரோ அவர்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன தடங்கள்லாம் ஆகுது, கல்யாணம் பற்றி ஒருத்தருங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும், அடுத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த கன்ஃபியூஷனில் கரெக்டாக ஹீரோ இருப்பார். பட் ஹீரோக்கு இது லவ் மேரேஜ் கிடையாது, அண்ட் ஹீரோயினுக்கும் லவ் மேரேஜ் கிடையாது. யாருன்னு தெரியாதவங்க 2 பேரும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அடுத்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க லைஃப்ல, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு த்ரோட் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக மியூசிக்கும் இருக்கும். அண்ட் சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது என்னன்னா, அதில் சொல்லியிருப்பாங்க, இந்த படத்தோட டைட்டிலே முதல் ராத்திரி இல்லையா, கல்யாணமானா சில விஷயங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. அதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுக்குற சில ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராத்திரி தான் அப்படின்ற மாதிரி அங்கங்கே சில காமெடிலாம் முதல் ராத்திரி கனெக்ட் பண்ணுற மாதிரி காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் 2 ஃபேமிலி சைடு இருக்க அந்த சிஸ்டர்ஸு கசின்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தியேட்டரில் பார்க்கும் போதே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ சொல்ல போனால் ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காது, அவங்க 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு முதல் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, கல்யாணம் ஆன உடனே. அதை அரேஞ்ச் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒன்று ஹீரோக்கு சொல்லுவாங்க. அண்ட் கேமராமேனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரோட் ஒரு இருட்டிலேயே எடுத்திருப்பாங்க. ஸோ கேமராமேனுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இருட்டில் எடுக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா. ஆனால் த்ரோட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த இருட்டில் எப்படிலாம் சீன்ஸை கொண்டு போகலாம், அதாவது ஒரு ரூம்குள்ளே நடக்கிற விஷயம், அதாவது அந்த முதராத்திரி ரூம்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த படம் ஃபுல்லாக அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் இப்போ ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் ஆயாச்சு, அவங்க அந்த முதராத்திரி ரூம்குள்ளே போயாச்சு. ஸோ அவங்க 2 பேர் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு முதல் ராத்திரி நடந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வெளியே அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு இந்த 2 வீட்டு சைடு ஃபேமிலியும் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் லைட்டாக ஆஃப் பண்ணலை, 4 மாதத்துக்கு அப்புறம் தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய சில காமெடிஸ் டார்க் காமெடிஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஆனால் ஹீரோயினும் பிடிக்காம பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத படம் ஃபுல்லாக அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபுல்லாகவே சொல்ல போனால் இப்போது நம்ம ஒரே போர்ஷன்லேயே நமக்கு கேமரா இருக்குது அப்படின்னா படம் ஃபுல்லாக நமக்கு போர் அடிச்சிடும். பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது. என்னதான் ஒரே ரூம்குள்ளே வச்சு கேமரா எடுத்தாலுமே த்ரோட் இருட்டான ஒரு சூழ்நிலையில் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே ஒரு சேலஞ்சிங் தான். பட் அந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையும் யாருக்கும் போர் அடிக்காத மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபரும் சரி அண்ட் டைரக்டரும் சரி ரொம்பவே த்ரோட் அழகாக கதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜ் கருப்புசாமி அவர்களோட டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னா எழுத்துலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் இருக்க ஒவ்வொரு டயலாக்குமே மாஸ் பண்ணியிருந்தாங்க. த்ரோட் படம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அனிஷ்மா அவர்கள் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த வெக்கப்படுற சீனாக இருக்கட்டும், ஒரு கல்யாண பெண் என்னென்னலாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த படத்தை ஃபுல்லாக அழகாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் ரிஷிகாந்த் அவர்களுக்கு சைடில் ஒரு மாமா கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரும் பயங்கரமாக நடுவில் காமெடி பண்ணி படத்தையே ஃபன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். டக்குன்னு ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க கிளைமேக்ஸில். அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த படம் டோட்டலி சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள்.